தமிழ் சினிமா பிரபலம் ஒருத்தர் இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு காலமாகி இருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அப்படி யாரு காலமானா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கடந்த 2013ஆம் ஆண்டு மத யானை கூட்டம் அப்படின்ற படம் மூலியமா டைரக்டரா அறிமுகமாயிருக்கவர் தான் விக்ரம் சுகுமாரன் அவர்கள். இவருடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுனால இவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருந்தாரு. என்னதான் இவருடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தாலும் கூட இவருடைய இரண்டாவது படத்துக்கான வாய்ப்புன்றது அவ்வளோ ஈஸியா கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு நடிகர் சாந்தனு அவர்களை வச்சு ராவண கோட்டம் அப்படின்ற மாதிரி இன்னொரு படத்தை எடுத்திருந்தாரு. இவர் ஒரு நல்ல டைரக்டரா மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள்ல வில்லனாவும் நடிச்சிருக்காரு. இவருக்கு இப்போ வயது 48 ஆயிட்டு இருக்க நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில இவருக்கு இன்னைக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா திடீர்னு காலமாகிட்டதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையும் மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. மேலும் இப்போ பல தமிழ் சினிமா பிரபலங்கள் விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு சின்ன வயசுல ஏன் இவருக்கு இப்படி ஒரு மோசமான விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் அவர்களுடைய திடீர் மறைவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய சோகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.